புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ எனக்கு. ஏன்னா நம்ம சேனலில் நான் நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நிறைய புத்தகங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச போகிற புத்தகம் எனக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகம், என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு புத்தகம். அதாவது நான் எழுதின புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற இந்த புத்தகம். இது ஒரு கவிதை புத்தகம். இது வந்து நான் எழுதின புத்தகம். நான் முதலாக எழுதிய ஒரு புத்தகம் வந்து இந்த சிங்காரி அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழா வந்து ஆல்ரெடி நம்ம எங்கள் ஏரியாவில் நடந்தது. அது வந்து மே மாதம் நடந்தது அது. ஸோ அது அப்பயே நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக வந்து நிறைய ஹெவியாக இருந்ததுனால அப்போது உங்ககிட்ட நான் சொல்ல முடியல. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. இதன் பிறகு அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த நிகழ்ச்சி குறித்தான வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் எழுதின இந்த முதல் கவிதை புத்தகத்தை பற்றி பேசுவோம். சிங்காரி அப்படிங்கிற இந்த கவிதை புத்தகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நான் நிறைய போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பேச்சு போட்டியில் கலந்துக்குவேன், பாட்டு போட்டியில் கலந்துக்குவேன், அப்புறம் வந்து பட்டிமன்றத்தில் கலந்துக்குவேன். என்னென்ன போட்டி இருக்குதோ ஓவிய போட்டி எல்லா போட்டிலையும் கலந்துக்குவேன் 5வது படிக்கும்பொழுது. அப்போது அது வந்து ஸ்கூல் லெவலில் நடக்கும். அதில் எல்லா போட்டியிலையும் வந்து எதனா ஒரு பரிசு வாங்கிடுவேன், 3rd ப்ரைஸ். ஏன்னா வந்து அப்போ வந்து இந்த போட்டிகளில் கலந்துக்கிறவங்க வந்து ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு போட்டியில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் கலந்துக்குவாங்க. அதில் நம்ம ஒரு ஆளாக இருந்தோம்னாக்கா அப்படி இப்படின்னு போராடி ஒரு 2வது 3வது வாங்கிடுவேன். இது இப்படியே போய்ட்டு இருந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். 7வது படிக்கும்போது இந்த ஸ்கூல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடந்தது. அதாவது ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் கலந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணாங்க. போட்டி, அதில் எல்லா போட்டியும் இருக்கும். பேச்சு போட்டி இருக்கும், கட்டுரை போட்டி இருக்கும், அப்புறம் வந்து ஓவிய போட்டி இருக்கும், இது பாட்டு போட்டி இருக்கும், எல்லா போட்டியும் இருக்கும். நான் என்ன நினச்சேன், அடடா நம்ம இப்போ போகிறோம், ஸ்கூலில் போய் கலந்துக்கிற மாதிரி எல்லா போட்டியிலையும் கலந்துக்க போகிறோம், நம்ம பரிசாக வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நான் போய் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கினா நம்ம ஸ்கூலில் நடக்கிற போட்டி மாதிரிலாம் அங்கே இல்லை. அங்கே வேறு ஒரு லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்குது. எல்லா ஸ்கூல்லேருந்து வராங்க. நான் போனால் எதில் போனாலும் என்னால் வின் பண்ணவே முடியல. திருப்பி வந்துகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 போட்டி இருந்தது. எதுலேயுமே என்னால் ஜெயிக்க முடியல. நான் வந்துட்டேன். கடைசி நாள் மட்டும் மதியம் வந்து ஒரு போட்டி இருந்தது. அந்த நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க இல்லையா, போய் பார்த்தா கவிதை போட்டின்னு இருக்குது. கவிதை போட்டி நம்மளால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ப்ரைஸ் வாங்கின போட்டியில் என்னால் வின் பண்ண முடியல. இதை நான் எழுதுனதே கிடையாது. நம்மளால் எப்படி இந்த கவிதை போட்டியில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அப்போயே எனக்கு என் எதிரில் வந்து என்னுடைய 3 சார், அவங்க அந்த ஸ்கூலில் ரொம்ப ஃபேவரட்டான சாரு. என்னை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. அவங்க சஞ்சீவ் சார், கோட்டீஸ்வரன் சார், சங்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில். அவங்க என்ன சொன்னாங்க, என்னடா எதுவும் கலந்துக்கலடா, எல்லாத்தையும் கலந்துக்குவி அப்படிங்கும்போது, எங்கே சார் எதில் கலந்துட்டாலும் நான் ப்ரைஸே வாங்க மாட்டேன்றேன், அதெல்லாம் இதில் கலந்துக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்போ தான் என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, இது வந்து காம்படிஷன் வரும்போது காம்படிஷனில் மார்க் வந்து அலகேட் பண்ணுவாங்க. நீ ஸ்கூலில் போது எவன் நல்லா பேசினோன்னா அவனை குத்துருவாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து மார்க் வந்து அலகேட் பண்ணுவாங்க. அந்த மார்க்கு நீ டார்கெட் பண்ணால் தான் உன்னால் ப்ரைஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கள் சார் என்ன போகும்போது, அப்போது அதை ஒரு விஷயத்த சொன்னாங்க. முதல்ல அந்த கவிதையில் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணுமா, அதாவது எதுகை மூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அந்த கவிதையில் நம்ம கொண்டு வரணும். இப்போ டிஆர் மாதிரி வானமோ நீளம் நீ தான் என் பாலம் அப்படின்னு வரும் இல்லையா, இந்த மாதிரி எதுகை மூனையை வந்து கவிதையில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்கு. சரியா? அடுத்தது வந்து மரபு வார்த்தைகள். இப்போ வங்குழுனா காற்று, பறவைனா கடல் அப்படின்ற மாதிரியான தூய தமிழ் வார்த்தைகள் இருக்குது இல்லையா, இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம கவிதையில் இன்க்ளூட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. இப்படி ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னாங்க. இதெல்லாம் நீ கொண்டு வந்திருந்தீன்னா நீ வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் பிளான் போட்டேன், சரி இதே மாதிரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரியே ஒரு கவிதை எழுதினேன். இதெல்லாம் வந்து வச்சு ரைமிங் வேர்ட்ஸில் மகாத்மா உள்ள கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து சின்ன எனக்கு தெரிஞ்சு அப்போது 7வது படிக்கும்போது என்னென்ன தமிழ் வார்த்தைலாம் இருக்குமே, மரபு வார்த்தையாக இருக்கணும். தமிழ் வார்த்தைகள் அதாவது மரபு வார்த்தை, அதாவது செய்யுளில் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை உள்ளே கொண்டு வந்திருந்தேன். பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. உடனே போய் சார்கிட்ட சொன்னேன், சரி சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் அதிலே ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் கவிதை எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தெரிய வச்சது அந்த 3 சார் தான். நான் எழுதி அந்த ப்ரைஸ் வாங்கினேன் இல்லையா, அந்த கவிதையை நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அது எப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி அதில் எழுதியிருப்பேன். அதனால தான் எனக்கு அந்த என்னை விட நல்லா எழுதியிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபார்முலாவை பிடிச்சதுனால தான் எனக்கு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது.
ஸோ இதுதான் வந்து நான் கவிதை எழுதுறதுக்கான அந்த எஸ்டிடி எல்லாமே. கவிதையே படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, கதை புத்தகங்களை மட்டுமே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் சார் சொன்னார், கவிதை படிக்கிறது மூலியமாக உன்னோட எழுத்தில் வந்து நீ மாறுபடும், உன்னோட எழுத்துக்கள் வந்து இன்னும் மேம்படும் அப்படின்னு சொன்னார். நான் பொதுவாக ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிறதுனால என்னுடைய கதைகளில் வசனங்களில் இன்னும் வந்து அந்த இலக்கிய தரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும் அப்படின்னா வந்து நீ கவிதையை கண்டிப்பாக வாசிக்கணும்னு சொன்னார். அதன் விளைவாக நான் நிறைய கவிதை புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்க எனக்குமே வந்து சரி நம்மளும் சில கவிதைகள் எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சும்மா எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதின ஒரு கவிதை புத்தகம் தான் இது. இந்த கவிதை புத்தகத்தை நான் ஒரு 6-7 வருஷம் எழுதணுன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த கவிதை புத்தகம் மொத்தமே ஒரு மாதம் தான் எழுதினேன். தினமும் வருவேன், காலையில் அப்படியே வண்டியில் வரும்போதே எனக்கு அப்படியே தோணும், அந்த கவிதைகளை அப்படியே எழுதுவேன். நைட்டில் தூங்கும்போது சில கவிதைகள் தோணும், அப்படியே எழுதுவேன். அப்படி எழுதி ஒரே மாதத்தில் எழுதின கவிதைகள் தான் இது. ரொம்ப எளிமையான தமிழ் தான் எழுதியிருக்கேன். நான் வந்து அப்படியே பயங்கரமான தமிழ் புலமை கொண்டவன்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எளிமையான வார்த்தைகளை கொண்டு எளிமையான கவிதைகளை தான் வந்து இதில் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு கவிதைகளுமே வந்து 2 வரி 3 வரி அந்த மாதிரி தான் வந்து நான் இதில் இந்த கவிதை புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புத்தகத்தை எப்படி வந்து உங்கள் கையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத இன்னும் வந்து பிளான் பண்ணல. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் அது எப்படிலாம் வாங்குறது அப்படிங்கிறத அந்த செட்டப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் எழுதிய புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்போட விலை வந்து 90 ரூபாய். 63 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து மனோரஞ்சன் பதிப்பகம் அப்படிங்கிற என்னுடைய சொந்த பதிப்பகத்தில் பதிப்பித்து வெளியிட்டிருக்கேன். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதின் வாயிலாக என்னுடைய கவிதை நடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னை அடுத்தடுத்த கவிதைகளையும் அடுத்தடுத்த புத்தகங்களை பதிப்பித்து வெளியிடுறதுக்கு எனக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.